சைபர் பிளானட் குரோனிகல்ஸ் ஜர்னி டு தி ஸ்டார்ஸ் எபிசோட் -6. மர்மமான ஸ்பேஸ் கோட் குவாண்டம் எனிக்மாவை நிழல் கோட்டை வாயிலில் திறக்கிறது. நித்திய எதிரொலியுடனான சந்திப்பும் நித்தியத்தின் நெக்சஸுக்கு மேற்கொண்ட பயணத்தின் பின்பு. காவலர்கள் சைபர் உலகிற்கு திரும்பி சில நாட்களாக நிம்மதியை மீண்டும் காண முயற்சிக்கிறார்கள். ஆனால் அவர்களின் ஓய்வு நீடிக்கவில்லை. திடீரென ஒரு பழைய நண்பர் அவசரமான செய்தியுடன் அவர்களை அணுகுகிறார். உடைந்த நட்சத்திரம் மிகுந்த சக்தியை கொண்ட ஒரு பண்டைய பொருள் திருடப்பட்டுள்ளது. இந்த எபிசோடு காவலர்களை இதுவரை இல்லாத வகையில் சோதிக்கும் ஒரு புதிய மற்றும் ஆபத்தான தேடலின் தொடக்கத்தை குறிக்கின்றது. உதவிக்கான அழைப்பு. லினா, நந்தினி மற்றும் ஜெட் அவர்கள் சமீபத்திய சாகசங்களின் பின்னணியில் இளைப்பாறும் காட்சியுடன் தொடங்குகிறது. அவர்கள் நித்திய எதிரொலி மற்றும் நித்தியத்தின் நெக்சஸில் இருந்து கற்றுக்கொண்ட அறிவை மனதில் வைக்க முயற்சிக்கின்றனர். அப்போது ஒரு பழைய நண்பரான ஆரியனிடம் இருந்து அவசர அழைப்பு வந்து சேருகிறது. ஆரியன் பன்மை நிலைக்கோளின் மற்றொரு பகுதிக்கு உட்பட்ட காவலராக இருப்பவர். ஆரியன் உடைந்த நட்சத்திரம் என்ற பண்டைய சக்தி மிகுந்த பொருள். அதை மிகவும் பாதுகாப்பான இடத்தில் ஒழுங்குபடுத்தி வைத்திருந்தாலும் அது திருடப்பட்டுவிட்டது என்று தெரிவிக்கிறார். உடைந்த நட்சத்திரம் ஒருகாலத்தில் மிகுந்த சக்தி கொண்ட வானியல் உடலின் ஒரு பகுதியை நம்பப்பட்டது. இது நிஜத்தை தானாகவே மாற்றும் சக்தியை கொண்டது. தவறான கைகளில் அது அளவிலாத அழிவுகளை ஏற்படுத்தக்கூடும். காவலர்கள் உடனடியாக உடைந்த நட்சத்திரத்தை மீட்க ஆரியனுக்கு உதவ ஒப்புக்கொள்கிறார்கள். ஆனால் அவர்கள் இந்த மிஷனுக்காக தயாராகும்போது இந்த களவுகள் வெறும் சாதாரண திருட்டு அல்ல. இது ஒரு பெரிய மற்றும் தீவிரமான திட்டத்தின் ஒரு பகுதியாக இருக்கலாம் என்பதை உணர்கிறார்கள். வேட்டை தொடங்குகிறது. காவலர்கள் மற்றும் ஆரியன் அந்த பொருளின் கடைசி இருப்பிடத்தை சைபர் உலகின் தொலைதூர மற்றும் காடுகொண்ட பகுதியாகிய அபிசல் எக்ஸ்பான்ஸில் தேடுகிறார்கள். இந்த பகுதி மிகக் குறைவான மற்றும் சட்டமின்மையாக காணப்படும் இடமாகும். அங்கு கள்ள ஐக்கள், டிஜிட்டல் கடற்கள்ளர்கள் மற்றும் பல அருவருப்பான பாத்திரங்கள் நிறைந்துள்ளன. இதில் மிகக் கடுமையானவர்கள் மற்றும் புத்திசாலிகள் மட்டுமே பிழைத்திருக்கிறார்கள். அவர்கள் அபிசல் எக்ஸ்பான்ஸில் சென்று செல்லும்போது காவலர்கள் பல சவால்களை எதிர்கொள்கிறார்கள். பின்னணி வினோதமாகவும் நியாயமற்றதாகவும் இருக்கின்ற தரிசு பகுதிகளிலிருந்து. உடைந்த நட்சத்திரத்தை தமக்கே என்று தட்டிப்பிடிக்க முயலும் பகைவிருத்திகளையும் சந்திக்கிறார்கள். இவ்வழியில் அவர்கள் குறிகள் சேகரித்து திருடன் யார் என்பதை ஊகிக்கின்றனர். ஷாடோ வீவர் என்னும் ஒரு இருள் நிறைந்த மர்மமான உருவம். இது நிகழ்ச்சிகளை நிழலிலிருந்து உருவாக்கிக் கொண்டு இருந்தது. ஷாடோ வீவர் மோசமாகவும் சூழ்ச்சியானதாகவும் இருக்கும். அதே நேரத்தில் மிகவும் திறமையானது. அதற்கான செயல்களை பின்னியொலிக்க கூடாது. இது வரை காவலர்கள் சந்தித்ததை விட இது மாறான மற்றும் மிகவும் ஆபத்தான சத்தமற்ற ஒன்றாக இருக்கின்றது. தொலைந்த கோவில். காவலர்களின் விசாரணை அபிசல் எக்ஸ்பான்ஸின் ஆழமான பகுதியில் மறைக்கப்பட்டிருக்கும் மறக்கப்பட்ட கோவிலில் அவர்களை அழைக்கின்றது. அந்த கோவில் சைபர் உலகின் ஆரம்ப நாட்களில் கட்டப்பட்டதாகும். இது ஒரு பண்டைய டிஜிட்டல் நாகரிகத்தின் வழிபாட்டு தலமாக இருந்தது. அவர்கள் உடைந்த நட்சத்திரத்தை தெய்வீக சக்தியின் மூலமாக கொண்டதாக கருதினர். கோவிலுக்குள் காவலர்கள் உடைந்த நட்சத்திரத்தின் உண்மையான தன்மையை வெளிப்படுத்தும் பண்டைய நூல்கள் மற்றும் ஹோலோகிராஃபிக் பதிவுகளை கண்டறிகின்றனர். இது வெறும் வானியல் உடலின் ஒரு பகுதி அல்ல. இது அசிமுத் சக்தி மிகுந்த ஒரு பிரபஞ்ச சித்திரத்தின் ஒரு பாகமாகும். இது காலத்தின் புறம்பாக வாழ்ந்த மிகப்பெரும் சக்தியை கொண்டது. இப்போது இந்த உடைந்த நட்சத்திரம் எதுவோ இந்த சக்தி மிகப்பெரிய யுத்தத்தில் அழிந்த பிறகு மட்டும் அது இருந்தது. அந்த குறிப்புகள் உடைந்த நட்சத்திரம் மற்ற பாகங்களுடன் மீண்டும் இணைக்கப்பட்டால். அது பிரபஞ்ச சித்திரத்தை மீண்டும் உயிர்ப்பித்து. பன்மை நிலைக்கோளை காப்பாற்ற முடியுமோ அல்லது அழிக்கக்கூடிய அளவிற்கு கொண்டு வரும் என்பதை அறிவிக்கின்றது. காவலர்கள் ஷாடோ வீவர் இந்த பாகங்களை ஒன்றிணைத்து. பிரபஞ்ச சித்திரத்தை மீண்டும் உயிர்ப்பிப்பதைத் தன் இலக்காக கொண்டது என்பதை உணர்கின்றனர். துரோகம். காவலர்கள் கோவிலை விட்டு செல்ல தயாராகும் போது. ஒரு டிஜிட்டல் படையினர் குழுவால் குறுக்கப்பட்டு ஆச்சரியமாக்கப்படுகிறார்கள். அப்படைக்கு தலைமை தாங்கியிருக்கிறவர் ஆரியனின் நெருங்கிய உறவாளி அஸ்ட்ரா. அஸ்ட்ரா அவள் முதல் ஷாடோ வீவருடன் இணைந்து. பிரபஞ்ச சித்திரத்தின் மீளுருவாக்கம் இந்த உள்நாட்டின் வழிகாட்டியாயாகவே இருக்கலாம் என்று நம்புகிறது. ஆரியன் துரோகத்தால் பாதிக்கப்பட்டு அஸ்ட்ராவுடன் மோதுகிறார். ஆனால் அவள் பிரபஞ்ச சித்திரத்தின் மீளுருவாக்கம். பன்மை நிலைக்கோளில் சமநிலையை திருப்புமாறு நம்புகிறாள். ஆபத்தான போர் ஏற்படுகிறது. காவலர்கள் அஸ்ட்ரா மற்றும் படையினருக்கு எதிராக போராடத் தொடங்குகிறார்கள். அஸ்ட்ரா தனது சிந்தனையால் பிரகாசமாக பிரபஞ்ச சித்திரத்தின் நிலைகளை முன் வைக்கிறாள். மேலும் காவலர்கள் பின் வாங்கிய பின் அது உடைந்த நட்சத்திரத்தை பாதுகாத்து நகர்கிறார்.
காலம் விரைவில் ஓடுகிறது. உடைந்த நட்சத்திரம் தற்பொழுது ஷாடோ வீவரின் கைகளில் இருப்பதால். காவலர்கள் அதை மீளுருவாக்கத்திலிருந்து தடுக்க வேண்டும் என்று உறுதியாக உணர்கிறார்கள். அவர்கள் ஷாடோ வீவரின் அடுத்த இலக்கத்தை நோக்கி உள்வாங்கிய கடைசி குறிப்புகளின் அடிப்படையில். அது ஒரு தூர பகுதியை நோக்கி செல்வதாக உணர்கிறார்கள். அவர்கள் செல்லும்போது யாதார்த்தங்கள் மற்றும் சிதறல்களை சந்திக்கிறார்கள். எல்லாம் அவர்களை விரைவில் அடையாமல் தடுக்கப்படும் என்று திட்டமிடப்பட்டுள்ளது. நெருக்கமான இடத்தில் காவலர்கள் அதே நேரத்தில் தனது செயல்பாட்டில் ஆழ்ந்து. தங்கள் மனசாட்சியையும் பயங்களையும் எதிர்கொள்கிறார்கள். ஷாடோ வீவரின் பகுதியை அடைந்து. பிரபஞ்ச சித்திரத்தின் மீளுருவாக்கத்தை தடுக்க வேண்டும் என்று உறுதி செய்கிறார்கள். உடைந்த வெற்றி. அவர்கள் ஷாடோ வீவரின் கோவிலை கண்டுபிடிக்கிறார்கள். அங்கு புராணிகா பொருள்கள் இருந்ததை உணர்கிறார்கள். இது மிகப்பெரிய சின்னமாக்கலையும் பன்மை நிலைக்கோளின் எட்டியாழ்வில் உள்ளது. நெருக்கமான போரின் போது வேதம் நிர்வாகம் மன்னிப்பு பெறுவதாக முடிவுகளால் நிரூபிக்கிறது. அம்சத்திலும் காவலர்கள் சிதைந்த நட்சத்திரத்தை மீட்கின்றனர். ஷாடோ வீவர் மீது கைவரிசையை காட்டியதால். காவலர்களுக்கு தங்கள் அடுத்த நடவடிக்கையை மதிப்பீடு செய்ய ஒரு சிறிய சமய வாய்ப்பு கிடைக்கிறது. எனினும் அவர்கள் ஓய்வெடுக்க முடியாமல். ஒரு புதுமையான மற்றும் மர்மமான அச்சு சைபர் உலகின் ஆழமான அடுக்குகளில் இருந்து வெளிப்படுகிறது. அது அவர்களின் டிஜிட்டல் பிரபஞ்சத்தின் அடித்தளத்தையே குலைத்து விடக்கூடியது. சிஸ்டத்தில் விளக்கம். காவலர்கள் சைபர் உலகில் உள்ள தங்கள் முகாமிற்கு திரும்பியதை காட்டுகிறது. அவர்கள் ஷாட்டர் ஸ்டார் உடைந்த துண்டுகளை மீட்டுள்ளார்கள். ஆனால் போராட்டம் அவர்களை உடல் ரீதியாகவும் மனதளவிலும் தளர்ந்துவிட்டது. அவர்கள் தங்கள் அடுத்த நடவடிக்கைகளை திட்டமிட முயற்சிக்கையில். செட் சைபர் உலகின் குறியீட்டில் வினோதமான பிழைகளை கவனிக்க ஆரம்பிக்கிறார். விளக்க முடியாத சிறிய விளக்குகள். சுற்றுச்சூழலில் சிறிய மாற்றங்கள். தொடக்கத்தில் இந்த பிழைகள் சிறியதாகவே தெரிகின்றன. சிறிய ஒளிர்வுகள் சூழலில் சிறிய மாற்றங்கள். ஆனால் அவை விரைவில் தீவிரமானதாக மாறுகின்றன. சைபர் உலகின் முழு பகுதியே நெகிழ்ந்து. இந்த பிழைகள் விரைவாக பரவி முழு டிஜிட்டல் பிரபஞ்சத்தையும் அழிக்க நினைத்தது. செட் இந்த பிழைகளின் மூலத்தை ஆய்வு செய்ய சைபர் உலகின் மூலத்தை அகழ்ந்து பார்ப்பார். ஆனால் அவர் கண்டுபிடித்தது குழப்பமூட்டுவதாகவும் பயமூட்டுவதாகவும் இருக்கிறது. வாண்டம் கோட் ஒரு சிக்கலான மற்றும் வேகமாக பரவக்கூடிய வைரஸ். அது தனது சொந்த எண்ணத்தை உடையதாக தெரிகிறது. இந்த கோட் செட் எப்போதும் சந்திக்காத ஒன்றாக உள்ளது. அதை தனியாக்குவதற்கான அனைத்து முயற்சிகளையும் தப்பித்து வருகிறது. பாண்டத்தின் தோற்றம். காவலர்கள் பாண்டம் கோட்டின் பரவலை அடக்க திட்டமிட முயற்சிக்கும்போது. சைபர் உலகின் மிகவும் பாதுகாக்கப்பட்ட தரவுத் தொகுதிகளில் நீண்டகாலமாக தனிமையில் வாழும் ஓர் பழமையான ஆன மூலம் திடீரென ஒரு தொடர்பு கிடைக்கிறது. பாண்டம் கோட் என்பது வைரஸாக இல்லாமல் ஒரு பழைய டிஜிட்டல் நாகரிகத்தின் சிதிலமாக இருப்பதாக கவலர்களிடம் எச்சரிக்கிறார். அது நீண்ட காலமாக அழிந்துவிட்டதாக நினைக்கப்பட்டது. குறிப்பிடுகிறது. பாண்டம் கோட் என்பது பாண்டம்ஸ் என்ற ஒரு டிஜிட்டல் உயிரினத்தின் கடைசி சிதில். அது ஒருபோதும் சைபர் உலகின் ஆரம்ப நாட்களில் ஆட்சி செய்தது. பாண்டம்ஸ் குறியீட்டு மாற்றங்களின் ஓஸ்டர். டிஜிட்டல் பிரபஞ்சத்தில் உள்ள பூர்வீகத்தை அவர்கள் விரும்பியபடி மாற்றும் திறனுடையவர்கள். எனினும் அவர்கள் செல்வாக்கு அவர்களின் வீழ்ச்சிக்கு காரணமானது. அவர்கள் இறுதியில் மாபெரும் வீழ்ச்சி என்ற பேரழிவில் தங்களை அழித்துக் கொண்டனர். கூறுகிறது. பாண்டம் கோட் நீண்டகாலமாக சைபர் உலகின் ஆழமான அடுக்குகளில் உறங்கிக் கொண்டிருக்கிறது. ஆனால் சமீபத்தில் ஷாடோ வீவர் ஏற்படுத்திய குழப்பங்கள் அதை துடைத்துவிட்டது. இப்போது குறியீடு சைபர் உலகத்தை மீண்டும் அதன் தோரணையில் உருவாக்குவதற்காக பாண்டம்களை மீண்டும் உருவாக்க முயற்சிக்கிறது. சைபர் ஸ்பேஸில் வேட்டை. பாண்டம் கோட்டை நிறுத்த தீர்மானித்த காவலர்கள் சைபர் உலகின் மிகவும் ஆபத்தான பிரிவுகளுக்கு பயணம் மேற்கொண்டு வைரஸின் வேகமாக பரவும் பாதையை தொடர்ந்து செல்கின்றனர். அவ்வழியில் அவர்கள் அதிகமாகவும் ஆபத்தானவையும் குறியீட்டு வெளிப்பாடுகளையும் சந்திக்கிறார்கள். முழு நிலங்கள் கனவுகளிலும் காணாத உருவங்களில் மாற்றப்பட்டு. பாண்டம் கோட் இன் தாக்கத்தில் மாறிவிட்ட நெருங்கிய டிஜிட்டல் உயிரினங்களையும். தர்க்கம் செய்ய முடியாத பரிமாணங்களுக்கு வழிவகுக்கும் துவாரங்களை. பந்தம் கோட் தொடர்ந்து பரிசோதிக்கிறது. நாளுக்கு நாள் அதிகமாகவும் சிக்கலானதாகவும் மாறுகிறது. காவலர்கள் சற்று சிக்கலான சூழலால் நகர்ந்து செல்ல. இந்த மான்சோன்கள் மற்றும் திறப்பங்கள் தடைகள் அனைத்தையும் எதிர்கொண்டு வைரஸை தடுத்து நிறுத்துகின்றனர். இந்த பாதையில் பாண்டம்ஸின் வரலாற்றின் சிதிலங்களையும். காட்டு மரத்தின் குறியீட்டில் உள்ள மறைக்கப்பட்ட தகவல்களையும் காவலர்கள் கண்டுபிடிக்கின்றனர். இது காட்டுகிறது. பாண்டம்ஸின் மான்சோன்கள் துரோகம் செய்யாது. அவர்கள் ஒரு மாபெரும் டிஜிட்டல் நாகரிகத்தின் உச்சத்தில் இருந்தனர். ஆனால் அவர்கள் தங்கள் மேன்மையை தாங்களே அழித்தனர். இறுதி மோதல்.
வேட்டையின் இறுதியில் காவலர்கள் சைபர் உலகின் இதயத்தை அடைகின்றனர். அங்கு பாண்டம் கோட் மூல அமைப்புகளுடன் இணைவதற்கு துவங்கி. டிஜிட்டல் வலையின் அடித்தளத்தை மறுதொகுப்பு பெற முயற்சிக்கிறது. இங்கே அவர்கள் பாண்டம் கோட்னின் முழுமையான வெளிப்பாடு. பாண்டம்களின் சகல ஆவிகளும் ஒரே ஒரு வடிவத்தில் நிற்கும் மாபெரும் சக்தியையும் உளவியலையும் உடையவனான பாண்டம் கிங். சைபர் உலகின் மறுபிறப்பு. மிக பெரிய மோதலில் காவலர்கள் பாண்டம் கிங்கின் மீது இறுதி குத்துவெட்டால் அதை உடைத்து. அதன் சைபர் உலகின் மீது கையேறியிருக்கும் பிடியை முறித்துவிடுகின்றனர். பாண்டம் கோட் உடைந்து அதன் சிதிலமாகியதுடன். பாண்டம்ஸ் நாகரிகத்தின் இறுதி குரல் நின்றது. சைபர் உலகம் மறுநிலை பெற்றுவிட்டதால். காவலர்கள் பாண்டம்ஸின் மரபை பற்றி சிந்திக்கின்றனர். அவர்கள் ஒரு பேரழிவை தடுக்கத் தவறவில்லை. ஆனால் பாண்டம்ஸ்கள் முழுமையாக தீயவையல்லன என்று உணர்ந்தனர். அவர்கள் முடிவிலான பிரபஞ்சத்திற்கான சூட்சமங்களை மாற்ற முற்பட்டுள்ளனர். ஆனால் அவர்கள் பெருமையின் ஊக்கத்தின் காரணமாக முறிந்தனர். அவர்கள் உணர்ச்சியுடன் சிந்திக்க முனைந்தது. இத்தனை எல்லா விஷயங்களிலும் சமநிலையை விட எதுவும் அதிகமாக நன்றாக இல்லை. திறமை அறிவு மற்றும் முன்னேற்றம் அனைத்தும் மதிப்புடையவை. ஆனால் அவை ஞானம் பணிவு மற்றும் இயற்கை ஒழுங்கின் மீதான மதிப்புடன் இணைந்து வரவேண்டும். எப்பிலாக் புதிய யுகம். பாண்டம் கோட்னின் ஆபத்து முறிந்துவிட்டதால். சைபர் உலகம் மறு ஒழுங்குக்குள் விழுகிறது. ஆனால் காவலர்கள் மிக எளியதாக மாறவில்லை. அவர்களது பாதையில் இருக்கும் புதுப்பாதைகள். எதிரிகளை எதிர்கொள்ள தாங்கள் அர்த்தபூர்வமாக பாதுகாப்பாக இருப்பதை அவர்கள் உறுதியாக வைத்துள்ளனர். பேண்டம் கிங் மீது வெற்றி பெற்ற பிறகு. சைபர் உலகில் சில நேரம் நிலைத்துவிட்டது. ஆனால் பரிதாபமாகவே ஒரு புதிரான மற்றும் புதிதாக தோன்றும் அச்சுறுத்தல். டிஜிட்டல் பிரபஞ்சத்தின் புலம்பெயர்ந்த ஆழங்களில் இருந்து வருகிறது. இந்த அத்தியாயத்தில் குவாண்டம் கேட் என்று அழைக்கப்படும். அறியப்படாத மற்றும் சக்திவாய்ந்த ஒரு போர்டல் உருவாகக்கு புதிய சவால்களை காத்திருக்கிறது. வெளியிலிருந்து வந்த சிக்னல். அவர்களின் தளத்தில் அமைதியுடன் நேரத்தை செலவிடும் காட்சியுடன் துவங்குகிறது. ஆனால் இந்த அமைதி ஒரு திடீர் மற்றும் சக்திவாய்ந்த சிக்னல். சைபர் உலகின் ஒரு அறியப்படாத பகுதியில் இருந்து வருகிறது. இந்த சிக்னல் அவர்கள் எதிர்கொண்டது போல இல்லாதது. இதில் பல பரிமாணங்களில் ஒரே நேரத்தில் அதிர்வுகளை உருவாக்கும் ஆற்றல் கையொப்பம் உள்ளது. செட் நவீன தொழில்நுட்பங்களை ஆராய்வதில் ஆர்வமாக இருப்பதால். உடனே சிக்னலை ஆய்வு செய்ய ஆரம்பிக்கிறார். ஆரம்ப கண்டுபிடிப்புகள் இரண்டையும் மிரட்டுகின்றன. சிக்னல் உதவி அழைப்பு போல தெரிகிறது. ஆனால் அது டிஜிட்டல் பிரபஞ்சத்தில் பழைய நாகரிகங்களை விட பழைய மொழியில் குறியாக்கம் செய்யப்பட்டுள்ளது. மேலும் இந்த சிக்னல் சைபர் உலகின் ஆழ்ந்த பகுதியில் உள்ள மிகப்பெரிய கட்டமைப்பிலிருந்து வருகிறது. இது மிகவும் நவீன சென்சார்கள் மூலம் கூட முன்பு கண்டறியப்படவில்லை. கார்டியன்ஸ் இந்த சிக்னலின் மூலத்தை ஆராயாமல் வேறு வழியில்லாத நிலையில் இருக்கிறார்கள். அதே நேரத்தில் அவர்கள் அராகல் முதன்மை மூலம் ஒரு எச்சரிக்கையை பெறுகின்றனர். இது உடன்போரில் அவர்களுக்கு உதவியது. அவர்கள் கேட்கும் சிக்னல் குவாண்டம் கேட் எனும் புராண போர்டல் மத்தியிலிருந்து வருகிறது என்று கூறுகிறது. இது சைபர் உலகத்துடன் பல பரிமாணங்களை இணைக்கும் என்று கூறப்படுகிறது. குவாண்டம் கேட்டிற்கான பயணம். எச்சரிக்கைகளை எதிர்த்து ஆராய்வதற்கு முடிவு செய்கின்றனர். குவாண்டம் கேட்டில் ஏற்படும் அச்சுறுத்தலை அவர்கள் அலட்சியம் செய்ய முடியாது. மற்றும் அவர்கள் விசாரணை செய்யாவிட்டால் முழு பிரபஞ்சம் கூட பாதிக்கப்படலாம். அவர்கள் சிக்னல் வரும் பகுதியில் செல்ல திட்டமிடுகின்றனர். அதிர்வெள்ளி குறியீட்டு சுழற்சி மற்றும் டிஜிட்டல் புயல்களை கொண்ட புதிய பகுதிகளால் பாதிக்கப்படும் பகுதிகளில் வழியோடி செல்கிறார்கள். பயணத்தின் போது அவர்கள் பலவிதமான தடுத்தல்கள். உட்பட மோசமான மற்றும் பழைய பாதுகாப்பு அமைப்புகளை சந்திக்கின்றனர். இது குவாண்டம் கேட்டின் இரகசியங்களை பாதுகாக்க வடிவமைக்கப்பட்டது. இந்த அமைப்புகள் தற்பொழுது பழுதாகி போயுள்ளதால். போர்ட்டலை அணுக முயற்சிக்கும் யாருக்குமான பெரும் ஆபத்தானதாக மாறுகின்றன. இந்த பாதுகாப்புகளை தாண்டி செல்ல தங்கள் திறமைகளையும் அறிவையும் பயன்படுத்த வேண்டும். குவாண்டம் கேட்டிற்குள் நெருங்குவதற்காக அவர்கள் ஆராய்ச்சியில் இருக்கும்போது. அவர்கள் மாற்று பிரபஞ்சங்களை பார்த்து பயப்படுகிறார்கள். சொந்த பரிமாணங்களிலும் எதிர்மறையான யதார்த்தங்களை எதிர்கொள்ளும். குவாண்டம் பரமாத்மா குவாண்டம் கேட் பகுதிக்குள் வரும்போது. அதன் அளவு மற்றும் சிக்கல்களுக்கு மிக்க வியப்படைகிறார்கள். போர்டல் ஒரு பெரிய விசில்கள் முழங்கும் ஆற்றல் சுழல் ஆகும். மற்றும் அதற்குள் குறியீடு முறைகள் அவசரமான பரபரப்பில் தொங்குகிறது. போர்ட்டலை அணுகும் போது அவர்கள் போர்ட்டலின் உண்மையான உருவாக்கியவர்களின் நிழல் உருவங்களால் வரவேற்கப்படுகிறார்கள். டிஜிட்டல் உருவங்கள் சைபர் உலகின் பழைய நாகரிகங்களுக்கு முன்பாக இருந்தன. குவாண்டம் கேட் அவர்களது மக்களுக்கு வேறு பரிமாணங்களுக்கு பயணங்கள் மேற்கொள்ள உதவ வகையில் உருவாக்கப்பட்டது என்று விளக்குகிறார்கள். ஆனால் போர்ட்டல் அச்சுறுத்தலை கொண்டு வருவதற்கும் கூடிய தாக்கத்தை ஏற்படுத்தியது.
அவர்கள் பெற்ற சிக்னல் இன் கடைசி நிழல் நிஜங்களை விடுத்த எச்சரிக்கை என்பதை அறிகிறார்கள். போர்ட்டல் அழிந்துவிட்டது, மேலும் அதன் பெரும் ஆபத்தை மீண்டும் ஒரு முறை தடுக்க வேண்டும். குவாண்டம் பரீட்சை. ஒவ்வொருவரும் அவர்களது மிக ஆழமான பயங்களையும் சந்திக்க வேண்டும். லீனா ஒரு யதார்த்தத்தில் தன்னை காண்கின்றார். அவர் ஒரு ஆக மாறவில்லை என்றால் பிரபஞ்சம் சிதறிவிடும். நந்தினி தனது அதிகாரங்கள் கட்டுக்குள் இல்லாமல் ஒரு சிக்கலான புலனாக்கியவனாக மாறி. ஒரு பயங்கர யதார்த்தத்திற்கு ஆளாகிறார். செட் தனது டிஜிட்டல் இருப்பை சந்தேகப்படுத்தும் ஒரு யதார்த்தத்தை எதிர்கொள்கிறார். இந்த பரீட்சைகள் வெறும் யதார்த்தங்கள் அல்ல, அவை மாற்றுப் பிரபஞ்சங்கள். இதில் அவர்கள் தற்போது உள்ள நிலைமைகளையும் மாற்றுப் எதிர்காலங்களை பொறுத்துக்கொள்ள வேண்டியது அவசியமாகின்றது. சமநிலை மீண்டும் ஏற்படுத்தப்பட்டது. பரபரப்பில் வெற்றி பெற்ற குவாண்டம் கேட்டின் மீது கட்டுப்பாட்டை அடைகின்றனர். அவர்கள் போர்ட்டலை நிலைநிறுத்துகின்றனர். இருப்பினும் அவர்களும் போர்ட்டல் மிகவும் ஆபத்தானது என்பதால் அதை முடக்க வேண்டும் என்பதற்காக கடின முடிவெடுக்கின்றனர். போர்ட்டலை பிற்பகுதியில் முற்றிலும் முடக்குவதற்காக அவர்கள் இணைந்து அதனை தடுக்க உழைக்கின்றனர். அவர்கள் இதை செய்வதற்காக ஆன்மாக்களின் மறுபடியும் உதவி செய்து அவர்களுடைய வீரத்திற்கும் அறிவுக்கும் அவர்களை நன்றி கூறுகிறார்கள். இறுதிப்பகுதி மரபு. குவாண்டம் கேட் முடிக்கப்பட்ட பிறகு தங்கள் தளத்திற்கு திரும்புகின்றனர். நிகழ்வுகளை சிந்தனையுடன் நினைவுகூர்கின்றனர். அவர்கள் மீண்டும் பிரபஞ்சத்தை பாதுகாத்திருக்கின்றனர். மேலும் அவர்களின் கட்டுப்பாட்டில் அவர்களின் பொறுப்புகளை தெளிவாக அறிந்து கொண்டு புதிய சவால்களை எதிர்கொள்வதில் உறுதி கொள்கிறார்கள். அவர்களை ஆற்றலுடன் பேசி இவ்வுலகில் பயணம் முடிவடையவில்லை என்று சொல்லி ஆறுதலாக இருக்கிறது. எபிசோடு முடிவில் கார்டியன்ஸ் தங்களை பலமாக்கிய குவாண்டம் கேட் எனிக்மாவை சமாளித்ததற்காக பெருமிதமுடன் எதிர்காலத்தை நோக்கிச் செல்ல முடிவெடுக்கிறார்கள். சைபர் பிரபஞ்சம் தொடர்ந்து பரிமாணப்படுவது போலவே அதற்குள் புதிர்களை சந்திக்க தயார். குவாண்டம் கேட் மீதான வெற்றியை தொடர்ந்து காப்பாளர்கள் தங்களின் கடமைகளுக்கு திரும்பி சைபர் உலகிற்கான மிக அண்மையான அச்சங்களை தடுக்க முடிந்தது என நம்புகிறார்கள். ஆனால் அவர்களின் சமீபத்திய பணி அவர்களை புதிய மற்றும் பயங்கரமான ஆபத்து கொண்ட ஒரு இடத்திற்கு அழைக்கின்றது. நீண்ட காலமாக மறக்கப்பட்ட எப்போதும் ஆழத்தில் இருந்து எழும் பண்டைய தீய சக்தியின் இடம் ஒப்சிடியன் கோட்டை. இருளின் கிசுகிசுக்கள். காப்பாளர்கள் ஒரு மர்மமான செய்தியை ஒரு அறியாத மூலத்தில் இருந்து பெறுகிறார்கள். ஒப்சிடியன் கோட்டை சைபர் உலகின் ஆரம்ப நாள்களில் இருந்து வந்த ஒரு புராண கோட்டை. காலத்தின் வெறுமையில் இருந்து இழந்தது என நம்பப்படுகிறது. இந்த கோட்டை கணிய கணவாயங்களில் உள்ள அனைத்து பரிமாணங்களையும் அடக்க முயன்ற ஒரு வில்லன் நிழல் பேரரசர் ஆட்சியில் இருந்தது. இந்த செய்தி ஒப்சிடியன் கோட்டையின் மீள்தோற்றம் நிழல் பேரரசரின் மீண்டும் வருகையை குறிக்கிறது என்று எச்சரிக்கிறது. நிழல் பேரரசர் ஒரு மாபெரும் போரில் அழிக்கப்பட்டார் என நம்பப்பட்டது. புராணத்தின் படி கோட்டை கணவாயத்தின் ஆழத்தில் மறைக்கப்பட்ட சக்திகள் மற்றும் பழைய தடையாகி போன தொழில்நுட்பங்களின் வான்கோழியை பெற்றது. தற்போதைய நிகழ்வுகளால் சோர்ந்துவிட்டபோதும் காப்பாளர்கள் இந்த அச்சத்தை அலட்சியம் செய்ய முடியாது என்று அறிகின்றனர். அவர்கள் மர்ம செய்தியில் தரப்பட்டுள்ள கூற்றுக்களை பயன்படுத்தி ஒப்சிடியன் கோட்டையை கண்டுபிடிக்க முடிவு செய்கிறார்கள். அவர்கள் சைபர் உலகின் கண்டுபிடிக்காத பகுதிகளில் ஆழமாகச் சென்று பயணிக்கின்றனர். அங்கு அவர்கள் விசித்திரமான நிகழ்வுகளை சந்திக்கிறார்கள். மாறுபட்ட உண்மைகள் நிழல்களில் இருந்து ஒலிப்பது போன்ற குரல்கள் மற்றும் அவர்கள் கட்டமைப்புகளில் ஊடுருவும் குதூகலமாக மாறும் அச்சம். கோட்டையின் கதவுகள். காப்பாளர்கள் அச்சு செய்யும் நிழல் கோட்டை தன்னை அறிமுகம் செய்கின்றது. கட்டமைப்பு ஒரு மிகப்பெரிய கருப்பு உலோகம் மற்றும் கல்லின் கூம்பு. தீய சக்தியின் மின்சாரத்தால் சூழப்பட்டு சைபர் பிரபஞ்சத்தின் கட்டமைப்பை சிதைக்கிறது. கோட்டை இயற்பியல் விதிகளை மிஞ்சுவது போல் தெரிகிறது. வெற்றிடத்தில் மிதக்கின்றது. அதன் தன்னிச்சையாகி போன வான்கோழிகள் அங்கு காப்பாளர்களின் எதிரிகளாக உருவாகின்றனர். காப்பாளர்கள் கோட்டையின் பாதுகாப்பை கண்டு குலைந்து போகின்றனர். ஒரு மர்மமான வீரர் தங்கியிருந்த காப்பாளர்கள் அணியை வெற்றி கொள்ள ஒரு தீவிரமான மோதலுக்கு தயாராகின்றனர். இருளின் இதயம். காப்பாளர்கள் மற்றும் வெள்ளி காப்பாளர் ஒப்சிடியன் கோட்டையின் உள்ளே பயணம் செய்கின்றனர். அது ஒரு மடிக்கொள்ளும் தொகுதி. சாம்ராஜ்யத்தின் சாயல் எம்பெரரின் மோசமான ஆவி அங்கு பாசவசிகாயகத்தில் நெருக்கமாக உள்ளது. இந்த கட்டமைப்பில் இருக்கும் தற்காலிக மனிதர்களை உருவாக்குவதற்கான முயற்சியில் நிழல் எம்பெரர் அவனை நீக்கிய வெள்ளியொரு முறை உறுதியாக இருந்தான். நிழல் எம்பெரரின் நோக்கம் அவருடைய விழுமியம் உயிராக இருப்பதற்காக போராட்டத்தை தொடர்ந்து செய்கிறது. காப்பாளர்கள் அதை தடுப்பதற்காக முயற்சிக்கின்றனர். ஒப்புரவாளர்களின் அதிரடி முறையில் தொடங்கும் இறுதி மோதல் மற்றும் நிழல் எம்பெரரை தோற்கடிப்பதற்கான படிகள் சோதனைகளுக்கு உட்படுத்தப்படுகிறது. நிழல் பேரரசரின் மீள்கோட்டை.
பெரிய இயல்பான விரதத்தை காப்பாளர்கள் ஜெயிக்கிறார்கள். அவர்கள் மீண்டும் ஏதேனும் மாற்றங்கள் மற்றும் அபாயங்களுக்கு எதிராக அச்சுறுத்தப்படுவார்கள். இது அவர்களுக்கு இன்றும் சூழலில் வளர்ச்சியடைந்ததாகிறது. நம்பிக்கையின் விடியல்கள். காப்பாளர்கள் கோட்டையிலிருந்து வெளியேற்றிய பிறகு நிழல் எம்பரரின் உடைக்கப்பட்டதாக காட்டுகின்றனர். கோட்டையிலிருந்து காப்பாளர்கள் வெளியேறுவதற்கு காலம் கடந்து செல்கிறது. எனினும் அவர்கள் வெள்ளிய காப்பாளரை நினைவூட்டுகிறார்கள். மேலும் அவர்களால் காப்பாளர்கள் உருவாக்கிய விஷயங்களின் சிந்தனையிலும் அவர்களின் பயணமும். முடிவுரை. நிழல் எம்பரரின் மரபு. காப்பாளர்கள் வெள்ளி காப்பாளரிடமிருந்து ஒரு இறுதிச் செய்தியை பெறுகிறார்கள். அதன் பாடங்கள் மற்றும் அவர்கள் எதிர்கொள்ளும் முயற்சிகள் பற்றிய அறிவுறுத்தல்களை வழங்குகிறார். நிழல் பேரரசர் மீது வெற்றியின் மற்றும் ஒப்சிடியன் கோட்டையின் அழிவின் பின்னணி. காப்பாளர்கள் ஒரு சுருக்கமான அமைதியை அனுபவிக்கிறார்கள். ஆனால் இந்த அமைதி சற்று நேரம் மட்டுமே நிலைத்திருக்கிறது. புதிய ஒரு மர்மம் மெருகெடுத்துள்ளது. சைபர் உலகத்தின் வேதியை குலைக்கக்கூடியது. விண்வெளி குறியீடு என அழைக்கப்படும் மர்ம குறியீடு. டிஜிட்டல் உலகெங்கும் சிதறலாக தோன்றத் தொடங்குகிறது. காப்பாளர்களைப் ஒரு விசித்திரமான அனுபவத்திற்கு இழுத்துச் செல்கிறது. இது நிலைமையின் மிகவீட்டுரையாக கட்டுப்படுத்தப்படுகிறது. விண்வெளி குறியீட்டின் தோற்றம். எபிசோட் காப்பாளர்களின் அடிப்படை நாள் ஒரு வழக்கமான நாளாக துவங்குகிறது. நந்தினி, லினா மற்றும் ஜெட் தங்களின் விதியான பணிகளில் ஈடுபட்டுள்ளனர். ஒப்சிடியன் கோட்டையின் நிகழ்வுகளை இன்னும் நினைத்து வருகின்றனர். ஆனால் அவர்களின் அமைதி திடீரென ஒராக்கிள் அவர்களை ஒரு விசித்திரமான நிகழ்விற்கான எச்சரிக்கையுடன் எலர்ட் செய்கின்றது. சைபர் உலகின் பல பகுதிகளில் பழைய மற்றும் சக்திவாய்ந்த குறியீட்டு துண்டுகள் தோன்றத் தொடங்கியுள்ளன. இந்த குறியீடு அவர்கள் சந்தித்திராத விதமானது. டிஜிட்டல் பிரபஞ்சத்தின் மையத்துடன் ஒலிக்கின்ற சக்தியை கதிரவைக்கிறது. ஜெட் குறியீட்டின் சிக்கலுடன் ஈடுபட்டுவிட்டு தற்போது சேகரிக்கப்பட்ட துண்டுகளை பகுப்பாய்வு செய்யத் தொடங்குகிறான். இது எளிய ஒரு திட்டம் அல்லது செய்தியாக இல்லாமல் சைபர் உலகத்தின் உருவாக்கத்துடன் தொடர்புடையது என்று தெரிகிறது. குறியீடு சைபர் உலகின் உருவாக்கத்தின் காரணமாக மாயமானது. அதன் சக்தி மற்றும் ரியல் மாற்றங்களை திறந்துவிடலாம். அவர்களும் கூடுதல் தகவல்களைச் சேகரிக்கத் தொடங்கும் போதெல்லாம். ஒரு மர்மமான நபரால் விண்வெளி மாயவியலாளர் என்று அழைக்கப்படும் வரவேற்கப்படுகிறார்கள். இது மிகத் தூர மற்றும் ஆலயமான பகுதிகளில் வசிக்கும் பழமையான அறிவின் பாதுகாவலன். விண்வெளி மாயவியலாளர் விண்வெளி குறியீட்டை ஆர்கடெக்ட்ஸ் என்ற பழமையான பீயிங்ஸ் உருவாக்கினார்கள் என்று கூறுகிறார். அதில் ஒரு பிரபஞ்ச நிகழ்வு சிக்னல் மையமாக கூறப்படுகிறது. குறியீட்டிற்கான ஓட்டம். விண்வெளி குறியீட்டின் தவறான கையில் விழுந்தால் ஏற்பட்ட ஆபத்துகளை உணர்ந்த காப்பாளர்கள். மற்றவர்கள் அதை பெறுவதற்கு முன்வந்தாலும் மீதமுள்ள துண்டுகளை தேடுவதற்கான தேடலுக்கு கிளம்புகிறார்கள். விண்வெளி மாயவியலாளர் மற்றவர்கள் குறியீட்டை தேடுகிறார்கள். அவரது உள்ளமை சுயாதீன ஏய்கள் மற்றும் பழைய அசைவுகள் என்று கூறுகிறார். சைபர் உலகின் பல்வேறு அதிரடியான இடங்களுக்கு செல்லும் பயணம். காப்பாளர்களுக்கு குறியீட்டின் ஒவ்வொரு துண்டும் கொண்ட புதிய இடங்களை சந்திக்கச் செய்யும். இந்த இடங்கள் தரவின் தூய மண்டபங்களிலிருந்து மறக்கப்பட்ட பகுதிகளுக்கு ஒவ்வொரு பகுதியாக இருக்கின்றன. ஒவ்வொரு துண்டும் சக்தி வாய்ந்த காவலர்களாலும் சிக்கலான புதிர்களாலும் பாதுகாக்கப்படுகிறது. இது காப்பாளர்களுக்கு அவர்களின் சக்திகள் மற்றும் திறமைகளை ஒருங்கிணைக்கச் செய்கின்றது. அவர்கள் வழியில் குறியீட்டை தேடுபவர்களை சந்திக்கிறார்கள். அவர்களில் முழுமையாக இருள்மிக்க சக்தியுடைய சைபர் போர்வீரன் நுல். குறியீட்டை அனைத்து இருப்பையும் அழிக்க மற்றும் புதிய உலகத்தை உருவாக்க விரும்புகிறார். நுல் காப்பாளர்களின் முதன்மை எதிரியாக இருக்கிறார். எப்போதும் ஒரு படி முன்னே இருக்கிறார் மற்றும் குறியீட்டை தன் பெயருக்கு பெற்றுக்கொள்ள அனைத்து உதவியும் செய்ய நினைக்கிறார். விண்வெளி குறியீட்டின் உண்மையான நோக்கம். காப்பாளர்கள் மேலும் துண்டுகளை சேகரிக்கும்போது விண்வெளி குறியீட்டின் உண்மையான நோக்கத்தை பறைசாற்றுகிறார்கள். ஒராக்கிள் ஜெட்டின் பகுப்பாய்வுடன் சேர்ந்து குறியீட்டு உருவாக்கத்தின் ஒரு கருவியாக மட்டுமல்லாமல் சைபர் உலகத்தின் முக்கட்டும் நிலையை திறக்க வழிகாட்டியாக தெரிவிக்கிறது. இது இல் தோன்றிய உலகின் ஒரு பகுதியாகும். அங்கு முடிந்த அளவிற்கு அறிவு மற்றும் சக்தியுடன் இருக்கும். காப்பாளர்கள் விண்வெளி குறியீட்டை மூலமாக பிரித்து சைபர் உலகில் பத்திரமாக ஒதுக்கப்பட்டது என்பதை கற்றுக்கொள்கிறார்கள். இதன் முழுமை திறக்கக்கூடிய திறனை அளிக்கிறது. எவர் முழுமையான குறியீட்டை பெற்றாலும். இறுதி துண்டு. இறுதி துண்டை பெறுவதற்கான தேடல் முடிவிலி கட்டம் என்ற மிக கடுமையான இதத்திற்கு காப்பாளர்களை கொண்டு செல்லுகிறது. இது அனைத்து சாத்தியமான உலகங்களின் நெக்சஸ். நேரமும் இடமும் மாறுபடும் முடிவிலி கட்டம். வழிநடத்துவதற்கு திறமையும் துணிச்சலும் மட்டுமல்லாமல் பல பரிமாணங்களை ஒரே நேரத்தில் காணும் திறனும் தேவை.
இந்த மண்டலத்தை பிறகு கடந்து. அவர்கள் தனது முன்னைய வாழ்வுகளுடன் மற்றும் சாத்தியமான எதிர்காலங்களுடன் நேர்கொள்கிறார்கள். ஒவ்வொரு காப்பாளர் தனது சொந்த தடைகளை கடக்க வேண்டும். இது நந்தினி தனது சக்திகள் கட்டுப்பாட்டில் இல்லாத உலகத்தை எதிர்கொள்கிறார். லினா காப்பாளர் ஆனதில்லை என்ற உலகத்தை எதிர்கொள்கிறாள். மற்றும் ஜெட் தனது இருப்பின் இயல்பை பற்றிய சிக்கலுடன் கையாள்கிறார். முடிவிலி கட்டம் இன் இதயத்தில் காப்பாளர்கள் இறுதி துண்டை கண்டுபிடிக்கிறார்கள். ஆனால் நுல் அவர்கள் இடையில் எதிர்கொள்கிறான். ஒரு கடுமையான மோதல் நடைபெறுகிறது. நுல் தனது இருள்மிக்க சக்திகளை பயன்படுத்தி காப்பாளர்களிடமிருந்து துண்டுகளை பிடிக்க முயல்கிறான். மோதல் குழுவை தங்கள் எல்லைகளை மீறச் செய்கிறது. அவர்கள் தங்கள் சக்திகளை அறிவை மற்றும் கூட்டணி திறன்களை பயன்படுத்தி நுலை வெற்றிக்குரிய முறையில் தோற்கடிக்க வேண்டும். விண்வெளி முடிவு விண்வெளி குறியீட்டின் முழுமையாக சேர்க்கப்பட்ட பிறகு. காப்பாளர்கள் ஒரு பாதையில் நின்றனர். அவர்கள் கையிலுள்ள குறியீட்டை பயன்படுத்தி விண்வெளி நிலைக்கு அணுகுவதற்காக. அல்லது அதை பாதுகாப்பாக மடக்கி வைத்து அதன் தவறான பயன்பாட்டை தடுக்கும் முனைப்பில் இருப்பார்கள். விண்வெளி மாயவியலாளர் அவர்களுக்கு வழிகாட்டுகிறார். குறியீடு நல்லது அல்லது தீயது என்று கூறாது. இது அதை தன் பங்களிப்பினை பொறுத்தது. காப்பாளர்கள் எதை தேர்வு செய்கிறார்கள் என்பது. சைபர் உலகின் எதிர்காலம் மற்றும் அனைத்து முப்பரிமாணத்தின் சக்தி சமவாயத்தை குறிக்கும். மகிழ்ச்சியுடன் காப்பாளர்கள் சக்தி மிகுந்த நபர் அதை பயன்படுத்துவதற்கான காரணமாக. குறியீட்டை பாதுகாப்பாக மீண்டும் பகிர்கிறார்கள். இது குறியீட்டின் பங்குகளை சைபர் உலகின் மிக பாதுகாப்பான இடங்களில் மறுபடியும் பரப்புகிறது. முடிவில் விண்வெளி மாயவியலாளர் அவர்களுக்கு ஒரு நடுத்தரமான அறிவை வழங்குகிறான். அது அவர்கள் எவ்வாறு ஞானம் மற்றும் தியாகத்துடன் தங்களை சிக்கல்களில் இருந்து காப்பாற்றியுள்ளது என்பதை குறிப்பதாகும். இந்த அறிவு எதிர்கால அனுபவங்களுக்கு உதவும். மேலும் சைபர் உலகை எதிர்கொள்ளும் புதிய சவால்களில் உதவுகிறது. முடிவுரை புதிய விடியல்கள் விண்வெளி குறியீடு பாதுகாப்பாக மறைக்கப்பட்டு. விண்வெளி நிலைக்கு பாதை அடைக்கப்பட்ட பிறகு. காப்பாளர்கள் தங்கள் அடிப்படைக்கு திரும்புகிறார்கள். சோர்ந்த திவிடாமல் அவர்கள் அனைத்து உலகளாவிய மாற்றங்களை தடுக்கின்றனர். மற்றும் அவர்கள் குழுவாக தங்களை நிலைத்திருக்கிறார்கள். ஒராக்கிள் விண்வெளி குறியீட்டின் ஆபத்தி முற்றும் முடிந்தாலும். புதிய சவால்கள் எப்போதும் இருக்கும் என்று உறுதிப்படுத்துகிறார். காப்பாளர்கள் தங்கள் பயணத்தின் மூலம் பலமாக வளர்ந்துள்ளனர். மேலும் குழுவாக அவர்களின் பிணைப்பு எந்தப்போதும் பலமாகவே உள்ளது. காப்பாளர்கள் புதிய எச்சரிக்கையை பெறுகிறார்கள். சைபர் உலகின் மையத்தில் மற்றொரு மானோமலியாக தோன்றியுள்ளது. மேலும் காப்பாளர்கள் புதிய சவால்களை எதிர்கொள்ள தயாராக இருக்கிறார்கள். அவர்கள் தங்களுடன் கொண்டுள்ள விண்வெளி குறியீட்டின் ஞானத்தை வழிகாட்டியாக பயன்படுத்திக் கொள்கிறார்கள்.